என்னுடைய கோல்டு வாட்சை பார்த்துட்டு 2வது ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதனால் இதே மாடல் சேம் வேணும்னு சொல்லியிருந்தனால ரீஆர்டர் பாக்ஸ் வந்துருச்சு. மார்னிங்கே வந்துருச்சு. ஓப்பன் பண்ணலை. கஸ்டமர் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன் நான். பேக்கிங் மட்டும் பயங்கர பேக்கிங் ஆகும். நம்ம ஆர்டர் போடுறது ஜென்ரேஷன் 6, ஆனால் வந்திருக்கிறது ஜென்ரேஷன் 12 வந்திருக்கு. என்ன பீஸ் இருக்குன்னு தெரியல உள்ள. ஆல்ரெடி பாக்ஸு ஓப்பனா. நான் கேட்டது ஜென்ரேஷன் 6 கேட்டிருந்தேன். ஜென்ரேஷன் 12 அனுப்பியிருக்காங்க. பாக்ஸே சூப்பராக இருக்கு. அதோட கைடு வயர்லெஸ் சார்ஜரா? வயர்லெஸ் சார்ஜரு, அதுக்குரிய ஸ்ட்ராப்பு, அதோட பக்கல் கிளிப்பு, அதோட செயினு, உண்மையிலே எதிர்பார்க்கல. வாட்ச் செமையாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது வேறு பீஸு, வந்தது வேறு பீஸாக இருக்குது. எப்படி இப்படி அனுப்புகிறாங்கன்னு தெரியல. நம்ம கேட்டது ஜென்ரேஷன் 6 தான் கேட்டிருந்தோம். ஆனால் ஜென்ரேஷன் 12 வந்திருக்கு. சூப்பராக இருக்கு மாடல். ஃபேஸ்புக் ஆப்ஷன்ஸு, ட்விட்டர் ஆப்ஷன்ஸு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸு, ஃபோன் லவுட் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீன் சேவரிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இதில் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பின்னாடி மேக்னெட்டிக் சார்ஜர் இது. ஆனால் இதில் வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரை போட்டு பார்த்துடலாமா? சார்ஜ் ஏறுது. சார்ஜிங்கில் ஒரு க்ரீன் கலர் லைட் கொடுத்துருக்காங்க பின்னாடி. வயர்லெஸ் சார்ஜர் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எதிர்பார்த்தது ஒரு பீஸு, வந்தது ஒரு பீஸாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு மைனஸ் ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கோல்டு கேட்டிருந்தோம். அதில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்பு கலரில் ஒரு கலரான நல்லா இருக்குது வாட்ச்சு. ஃபிட் பண்ணி பார்த்துருவோமா? அதோட செயின் தான் செம்ம க்யூட்டாக இருக்குது. ரொம்ப ராயல்ட்டியாக இருக்குது செயின் பார்க்குறதுக்கே. நார்மலாக கோல்டு செயின் அது வேறு மாதிரி இருக்கும். இந்த செயின் தான் ஜென்ரேஷன் 6ல் இந்த செயின் வரும். இது ஜென்ரேஷன் 12ஓட செயின். எப்படி பீஸ் மாற்றி அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே பீஸ் பக்கா பீஸு. ஆர்டர் போட்டது நம்மளுக்கு லக்கு. ஃபிட்டிங் போட்டு பார்ப்போமா? எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த முள் நகல்றது தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முள்
வாட்டர் மூமெண்ட்டாட்ட நகலும். ஆனால் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் மூமெண்ட் ஆப்ஷன் வராது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நகலும். ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மேலே டிஜிட்டல் சூப்பராக இருக்குது. என்கிட்ட இந்த பீஸ் வாங்கின பீஸ் ஒரு பீஸ் புதுசு அப்படியே இருக்குது. யாராவது வேணும்னா கனெக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இது வந்தது இது டம்மியாட்ட தெரியுது பார்க்க. சைஸும் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், 2 வாட்சுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. இருக்கும் இதோட ராயல்ட்டி இது சாப்பிட்டுருச்சு. இது எத்தனை மூமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வாட்சில் வேற என்னென்ன இருக்குன்னு உள்ள போய் பார்த்தேன். இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். கீழே பாருங்களேன், ஒரு கேம் விளாட்ற படம் இருக்குல்ல, அந்த கேம் விளாட்ற படத்துக்குள்ள உள்ள போனால் கேம் இருக்குது. ஆங்கிரி பேர்டு, காரு, 3 ஒரு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதில் கார் ரேஸ்குள்ளே போனோன்னா கேம் இருக்குது இந்த வாட்சில். கார் ரேஸும் கொடுத்துருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா கால்குலேட்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கால்குலேட்டர் இருக்குது. வாட்ச் உண்மையிலேயே நான் வாங்கினதுலேயே இந்த மாடல் செம்ம க்யூட்டான மாடலாக இருக்குது. இந்த மாடல் நோட் பண்ணிக்கோங்க, ஜென்ரேஷன் 12. ஆனால் 6 விட 12 சூப்பராக கொடுத்துருக்கான். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் பக்கா சார்ஜிங் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக கிறிஸ்டல் இருக்குது. இங்கே சைட்லேயும் கிறிஸ்டல் இருக்குது, இங்கிட்டும் இருக்குது. நல்லா செம்ம க்யூட்டாக இருக்குது. ஒரு காரு அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வயர்லெஸ் சார்ஜர். ஓகே, தேங்க்யூ, பாய்.